முகூர்த்தம் சீசனில் புக்கிங்ஸ் எடுத்துகிட்டு நம்ம தான் கஷ்டப்படுறோன்னு பார்த்தா நம்ம ஃபேமிலியும் கஷ்டப்படுத்த வேண்டியதாக இருக்குது. என்னடா நடுராத்திரி 2 மணிக்கு ஏதோ சாப்பிட்டுட்ருக்காங்கன்னு தானே பார்க்குறீங்க. நான் எடுத்த லாங் டிஸ்டன்ஸ் புக்கிங்னால் ஏற்பட்ட பரிதாப நிலைன்னு தான் நான் சொல்லுவேன். ஆக்சுவலாக நான் முகூர்த்தம் புக்கிங்ஸ் எடுக்கிறேன் அப்படின்னாலே எனக்கு தூக்கமே வராது. அதுக்கு ஒரு பெரிய பேக் ஸ்டோரி ஒன்று இருக்குது. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, நான் மேக்கப் ஆர்டிஸ்ட்டாக ஆன ஸ்டார்டிங் ஸ்டேஜில் எனக்கு 3 பிரைட்ஸ்மேடுக்கு மேக்கப் புக்காக இருந்துச்சு. 2 செஷனுக்கு நைட்டு ஸ்டே பண்ணுற மாதிரி இருக்கும். அங்கேயே போன உடனே எங்களுக்கு ஒரு ரூம் கொடுத்தாங்க. அந்த ரூமில் நாங்கள் ஸ்டே பண்ணி அங்கே தான் ரிசப்ஷனுக்கான மேக்கப்போ பண்ணி கொடுத்துருந்தோம். பண்ணி முடிச்சுட்டு நாங்கள் சாப்பிட்டு தூங்குறதுக்குள்ளே டைம் 12 o'clock ஆகிடுச்சு. ஸோ ஃபர்ஸ்ட் டைம் அது மாதிரி ஈவெண்ட் எடுத்து பண்ணுறோம் அப்படிங்கிறதுனால உஷாராக இருக்கணும் அப்படின்ற ஒரு அவேர்னஸ் இல்லாததுனால நான் என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா, நல்லா தூங்கிட்டேன். அலாரம் அடித்ததும் தெரியல. காலையில் கிளைண்ட்டு ஒரு 2:45 போல் ரொம்ப நேரமாக கதவு தட்டியிருக்காங்க, காலிங் பெல் அடிச்சிருக்காங்க. எதுவுமே தெரியல. மாறி மாறி எல்லாரும் கால் பண்ணியிருக்காங்க. அந்த கால் வந்தது கூட எங்களுக்கு தெரியல. அந்தளவுக்கு நாங்கள் ரொம்ப டயர்டானதுனால நல்லாவே தூங்கிட்டோம். அதுக்கப்புறமா ஒரு வழியாக நான் ஃபைனலாக ஒரு டைம் போல் நான் எழுந்திரிச்சிட்டேன். ஆக்சுவலாக நான் மட்டும் அந்த ரூமில் இல்லை, என் கூட சேர்ந்து 2 அசிஸ்டண்ட்டும் இருக்காங்க. எங்கள் 3 பேருக்குமே சுத்தமாக முழிப்பே வரல அப்படிங்கிறது தான் அங்கே நிஜம். இது மாதிரி நடந்தது என்னை ரொம்ப அஃபெக்ட் பண்ணிடுச்சு. அதனால இப்போ வரைக்குமே என்ன தான் என்னோடய கிளைண்ட் லக்ஸரியான ஹோட்டலில் ரூம் புக் பண்ணி கொடுத்தாலும் கூட அந்த நைட்டு ஃபுல்லாக அந்த ரூமில் இருக்கிற டிவி ஆன்லேயே தான் இருக்கும். ஆன் பண்ணி வச்சுட்டு நான் முழிச்சிக்கிட்டே தான் இருப்பேன். சுத்தமாக ஒரு ட்ராப் கூட என் கண்ணில் தூக்கமே வராது. அப்போ நடந்த அந்த தவறோட இம்பேக்ட் எனக்கு இன்னமும் இருக்குது. கூட முகூர்த்தம் புக்கிங்ஸ்லாம் எடுத்தேன் அப்படின்னா நான் வீட்டில் இருந்தால் கூட எனக்கு சுத்தமாக தூக்கமே வராது. முழிச்சிருந்து பிஃபோராக அவங்க சொன்ன டைமுக்கு முன்னாடியே நான் கிளம்பிடுவேன். ஸோ கிளம்பி போய் அங்கே வெயிட் கூட பண்ணுவேனே தவிர கரெக்டான டைமுக்கு போகவே மாட்டேன். இதுதான் அந்த பேட் ஸ்டோரி. என்னால் இப்போவும் அதை மறக்கவே முடியலன்றது தான் உண்மை.